அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு நம்ம மதுரை கூடல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அருகே அமைஞ்சுள்ள கூடல் புதூர்ல தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலுடைய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றியுள்ள வீடுகளுக்கு மத்தியில தான் இருக்கு இந்த வீடு. இப்போ முன்பக்க போர்ட்டிகோவை நம்ம பார்க்கலாம். இது ஒரு டூ வீலர் நிறுத்தத்துக்கான போர்ட்டிகோவா அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோல குழா வசதி இருக்கு. சுற்றிலும் டைல்ஸ் வச்சிருக்காங்க சுவர் முழுதும். முன்பக்க கிரானைட் படி போட்டிருக்காங்க. தலைவாசல்ல தேக்கு கதவு போட்டிருக்காங்க பாருங்க. நில கதவு வந்து தேக்கு மரத்தால போட்டிருக்காங்க. மேல சுற்றிலும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிரானைட்ல முன்பக்க படி போட்டிருக்காங்க. வீட்டோட வலது பக்கம் மேல மாடிக்கு போறதுக்கு படியை அமைச்சிருக்காங்க. இப்ப இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட ஒரு சென்ட் இடத்துல கட்டப்பட்டிருக்கு. இந்த ஹாலில் உள்ள டிவி யூனிட்டை தான் இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சென்ட் இடத்துல 450 சதுரடி கட்டுமானத்துல இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இப்ப மேல சீலிங்ல அந்த பிஓபில டெக்கரேஷன் பண்ணியிருக்கத பார்க்கலாம். அது கோல்டு பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேல சீலிங்ல ஃபுல்லா லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த ஹால்ல இருந்தே ஒரு ஓடிஎஸ் ஏரியாவை பார்க்குறோம் பாருங்க. டோர் ஓப்பன் பண்ணி ஹாலில் இருக்க ஓடிஎஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஓடிஎஸ் ஏரியாவை தாண்டினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக ஒரு டோர் கொடுத்துருக்காங்கல்ல, அதை ஓப்பன் பண்ண அட்டாச்சு லெட்டின் டாய்லெட் பாத்ரூம் வந்து அட்டாச்சு டாய்லெட் அண்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க. சுற்றிலும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. பாத்ரூம்ல வெண்டிலேஷன் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம திருப்பி ஹால் பகுதியிலேருந்து இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாவுக்கு தான் போகிறோம். கிச்சன் மேடை கிரானைட்ல அமைச்சிருக்காங்க. ஒரு எல் ஷேப்ல இந்த கிரானைட் மேடை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க கிச்சன்ல. மேல வெண்டிலேஷனுக்கும் வசதி இருக்கு. அது போக கிச்சன்ல கப்போர்டு பண்ணியிருக்காங்க. மேல லாப்ட் ஏரியாவும் பாருங்க, அதில் ஃபுல்லா கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு அலமாரியும் கொடுத்துருக்காங்க. நல்ல டைலா இருக்கு அந்த அலமாரி. இந்த வீடு முழுதுமே 4x2 வெர்டிஃபைடு டைல்ஸ்ல நல்ல கிளாஸ் ஃபினிஷிங் கிளாஸ் லுக்ல கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பெட்ரூம் ஏரியா தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க டோர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓரளவு ஸ்பேஷியஸான ஒரு காம்பாக்ட் பெட்ரூம் தான் இது. இந்த பெட்ரூமுக்கும் மேல லாப்ட்ல கப்போர்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. மொபைல் வைக்கிறதுக்காக சின்ன ஸ்டாண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 4x2 வெர்டிஃபைட் டைல்ஸ். சீலிங்ல கலர்ஃபுல்லா டெக்கரேட்டிவ் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் லாப்ட்லயுமே ஃபுல்லா கப்போர்டு பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு சென்ட் இடத்துல 450 சதுரடி கட்டுமானத்துல அமைஞ்சிருக்கு. மேல வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூம்ல இருந்துமே அந்த டாய்லெட்டுக்கு நம்ம போய்க்கலாம். இதுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு டோர் இருக்கு பாருங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம்ல நம்ம போகும்போது அந்த ஹாலில் இருக்க டோரை லாக் பண்ணிட்டு நம்ம இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கணும். இந்த வீட்டுக்கு போர் வந்து 410 அடி போட்டிருக்காங்க. நல்லா தண்ணி வசதி இருக்கு. இப்ப நம்ம இந்த வீட்டோட வெளிப்புற பகுதிக்கு தான் வந்திருக்கோம். வாங்க மாடிக்கு போகலாம். இந்த வீடு ஒரு சென்ட் இடத்துல 450 சதுரடி கட்டுமானத்துல 410 அடி ஆழத்துல போர் வசதியோட வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. கப்போர்டு இருக்கு.
இந்த வீட்டுக்கு விலை 29 லட்சம் சொல்றாங்க. நெகோசியபிள் தான், பேசிக்கலாம். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்லை இந்த வீடு உங்களுக்கு நீங்க நேர்ல பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனல்ல நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஓரளவு ஸ்பேஷியஸான வீடு, ரோடுமே நல்ல அகலமான தார் சாலை மேலதான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில தான் அமைஞ்சிருக்கு. மதுரை கூடல்நகர் ஜங்ஷன் அருகே கூடல் புதூர்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.